ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேவா. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவோட NIRF ரேங்கிங்ல டாப் 150க்குள்ள என்னென்ன காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறதாங்க பார்க்க போறோம். அண்ட் இந்த காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்னால ரேங்கிங் கொடுக்கப்பட்ட காலேஜஸா இருக்கும். அண்ட் இந்த ரேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் லேப், லைப்ரரி, ஃபேக்கல்டிஸ் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் டாப் பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய காலேஜ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற காலேஜ் IIT மெட்ராஸ். இந்த காலேஜ் தான் NIRFல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இங்க ஜாயின் பண்றதுக்கு JEE அட்வான்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கணும். அண்ட் செகண்டா பார்க்க போற காலேஜ் NIT சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த காலேஜ் NIRFல 9th பிளேஸ்ல இருக்காங்க. இங்க ஜாயின் பண்றதுக்கு JEE மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா VIT சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை வெள்ளூர் லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த காலேஜ் NIRFல 16th பிளேஸ்ல இருக்காங்க. இங்க ஜாயின் பண்றதுக்கு VIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போற காலேஜ் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிங்க. அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா TNA கவுன்சிலிங் மூலமா தான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்க ஜாயின் பண்றதுக்கு கட் ஆஃப் மார்க் கண்டிப்பா 198 மேல தான் இருக்கணும். இந்த காலேஜ் NIRFல 20th பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போற காலேஜ் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம். இந்த காலேஜ் கோயம்புத்தூர் லொகேட் இருக்குங்க. அண்ட் இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இங்க ஜாயின் பண்றதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நம்ம கிளியர் பண்ணணும். அண்ட் இந்த காலேஜ் NIRFல 23rd பிளேஸ்ல. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போற காலேஜ் கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில தாங்க லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த காலேஜ் NIRFல 33rd பிளேஸ்ல இருக்காங்க. இங்க ஜாயின் பண்றதுக்கு TNA கவுன்சிலிங் மூலமா தான் ஜாயின் பண்றது. பார்க்க போற காலேஜ் சாஸ்திரா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தான் லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா NIRFல 38th பிளேஸ். அண்ட் நீங்க ஜாயின் பண்றதுக்கு கவுன்சிலிங் மூலமாவும் ஜாயின் பண்ணலாம். அண்ட் JEE மெயின் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சு ஜாயின் பண்ணி. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போற காலேஜ் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னை தாங்க லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த காலேஜ் NIRFல 47th பிளேஸ்ல இருக்கா. நெக்ஸ்ட் பார்க்க போற காலேஜ் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னை தாங்க லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. அண்ட் இந்த காலேஜ் NIRFல 67th பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போற காலேஜ் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூர் தான் லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிரைட்னு சொல்லக்கூடிய காலேஜுங்க. அண்ட் இந்த காலேஜ்ல தான் SSN காலேஜ் ஓனருமே படிச்சிருந்தார். அண்ட் PSல ஜாயின் பண்றதுக்கு TN கவுன்சிலிங் மூலமா தான் ஜாயின் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போற காலேஜ் வேல்டெக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னை தாங்க லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த காலேஜுமே டீம்டு யூனிவர்சிட்டி தான். இங்க டைரக்ட் அட்மிஷன் தான் கொடுக்குறாங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா NIRFல 87th பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் இதுக்கு மேல பார்க்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா NIRFல 100ல இருந்து 150க்குள்ள இருக்கக்கூடிய காலேஜஸ் தான். அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா CIT சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூர் தாங்க லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இங்க பார்த்தீங்கன்னா TNA கவுன்சிலிங் மூலமா ஜாயின் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் காருண்யா யூனிவர்சிட்டிங்க. அண்ட் இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இங்க ஜாயின் பண்றதுக்கு KEEE சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போற காலேஜ் KPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜுமே கோயம்புத்தூர் தாங்க லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இங்க ஜாயின் பண்றதுக்கு TNA கவுன்சிலிங் மூலமா அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போற காலேஜ் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா மதுரையில தாங்க லொகேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போற காலேஜ் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுங்க. அண்ட் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இந்த காலேஜுமே சென்னை தாங்க லொகேட். இங்கேயுமே TNA கவுன்சிலிங் மூலமா தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போற காலேஜ் HITS சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னை தாங்க லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ உங்களுக்கு டைரக்ட் அட்மிஷன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போற காலேஜ் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொகேட் ஆயிருக்குங்க. அண்ட் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இங்க TNA கவுன்சிலிங் மூலமா நெக்ஸ்ட் பார்க்க போறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ங்க. இந்த காலேஜுமே கோயம்புத்தூர் தான் லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இதுவுமே அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இங்கேயுமே TNA கவுன்சிலிங் மூலமா தான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்டா பார்க்க போறது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜும் கோயம்புத்தூர் தான் லொகேட் ஆயிருக்கு. இதுவுமே அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தாங்க. இங்க ஜாயின் பண்றதுக்கு TNA கவுன்சிலிங் மூலமா ஜாயின். ஸோ இப்போ பார்த்த காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜ் யூனிவர்சிட்டியாகவும் ஒரு சில காலேஜ் அட்டானமஸ் காலேஜஸும் இருக்கு. ஸோ இப்போ பார்த்த காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன மாதிரி கோர்சஸ் இருக்கு, ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கா இல்லையா, எப்படி ஜாயின் பண்ணலாம், இந்த மாதிரி எந்த டவுட் இருந்தாலுமே நம்ம ஹெல்ப்லைன் நம்பர் வாட்ஸ்அப்பாக கால் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி டாப் காலேஜஸ் பத்தின ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை கன்யூஸா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.